வணக்கம் மக்களே. விறுவிறுப்பான கட்டத்தில் சிறகடிக்காசை நாடகம் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. சிந்தாமணி விஜயா கிட்ட மீனாவை பற்றி இல்லாதும் பொல்லாதும் சொல்லிக் கொடுக்குறாங்க. உன் மருமகளை உன்னால அடக்கவே முடியல. நீ எப்படி உன் மருமகளை கண்ட்ரோல் பண்ண போற? உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சிந்தாமணி விஜயாவை தூண்டி விடுறாங்க. இதை பார்க்கிற பார்வதி, ஐயோ பாவம் மீனா, இந்த சிந்தாமணி என்ன விஜயாவுக்கு ஏத்தி கொடுக்கிறாளே. இதை கேட்டுட்டு இந்த விஜயாவும் சபதம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. கடைசியில் விஜயா குடும்பம்தான் அசிங்கப்படும். மீனாவும் முத்துவும் நல்ல பிள்ளைங்க. ஐயோ இதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு மீனா என்ன கஷ்டப்பட போறாளோ அப்படின்னு பார்வதி யோசிக்கிறாங்க. சிந்தாமணி யோசிக்கிறாங்க, இந்த விஜயாவை நம்புனா ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. மீனா பூ கொடுக்க ஸ்கூட்டர் எடுத்துட்டு போகும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. மீனா ஸ்கூட்டருக்கு பக்கத்திலேயே வண்டியை நிறுத்திட்டு, ஏய் இங்க வா அப்படின்னு கையில சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க சிந்தாமணி. மீனா முதுமுறைச்சுக்கிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்க எதுக்குங்க என்னைய கூப்பிடுறீங்க? நான் எதுக்கு நீங்க கூப்பிட்ட உடனே வரணும்? அட வாமா, நானும் நீயும் சேர்ந்து தொழில் பண்றோம், அதை பற்றி பேசலாம்னு தான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே மீனா கோவத்தோட இறங்கி போய், இந்தாங்க சிந்தாமணி, இந்த சொடக்கு போட்டு கூப்பிடுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் எல்லாம் உழைச்சு சம்பாதிக்கிற ஆளு. என்னை இந்த மாதிரி மரியாதை குறைச்சலா கூப்பிடுற வேலை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு மீனா மிரட்டுறாங்க. மீனா சிந்தாமணியிடம் கோவமா வந்து பேசும்போது ஸ்கூட்டருக்கு பின்னாடி இருக்க பாக்ஸ்ல சிந்தாமணியோட ஆளுங்க எதையோ ஒரு பொருளை மறைச்சு வைக்கிறாங்க. இதை மீனா பார்க்கவே இல்லை. சரி சரி போமா, ரொம்பத்தான் கோச்சிக்கிற நீ, உனக்கு பின்னாடி பெருக்கு அப்படின்னு சிந்தாமணி மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. மீனா கோவத்தோட 2-3 இடத்துக்கு பூ கொடுக்க போயிடுறாங்க. சிந்தாமணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி, என் கார் நிக்கும்போது என்கிட்ட இருந்த கைப்பையை இந்த மீனா வாங்கிக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க. போலீஸும் மீனாவோட ஸ்கூட்டரை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. மீனா பார்வதி வீட்ல வண்டி நிறுத்திட்டு பார்வதி வீட்டுக்கு பூ கொடுத்துட்டு மீனா வரும்போது மீனாவை போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க. விஜயா உடனே, என்ன என்ன இவ திருடுனா, என்ன தப்பு பண்ணுனா அப்படின்னு மீனா சொல்றாங்க, அத்த யாரை பார்த்து திருடுனீங்கன்னு கேக்குறீங்க? எனக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் கிடையாது அத்த, உழைச்சு சம்பாதிக்கிற ஆளு நானு. என்னை பார்த்து திருடினான்னு சொல்றீங்க? சும்மா இருங்க அத்த அப்படின்னு அதட்டுறாங்க. போலீஸ் கேக்குறாங்க, ஏம்மா உன் மேல ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அவங்களோட கைப்பை உன்னை நீ திருடிக்கிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி. சார், நான் யாரோட கைப்பையும் திருடல சார், நான் யார் வீட்டுக்கும் போகலையே. சிந்தாமணிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அவங்க கார்ல இருக்கும்போது நீயா வழிய வந்து வம்பிழுத்து பேசினியாம். அவங்க பார்க்காத நேரமா பார்த்து அவங்க காருக்குள்ள இருந்து ஒரு பையன் திருடுகி நீ உன் ஸ்கூட்டர்ல எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொல்லி கூட இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. அதனாலதான் பார்த்த சாட்சி இருக்கு, அதனாலதான் உன்னை செக் பண்ணலாம்னு வந்திருக்கோம் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. விஜயா, சுருங்க போச்சு போச்சு. ஓ, சிந்தாமணிக்கிட்டேயே திருடிட்டியா நீ? இவளுக்கு இதே பழக்கம்தான், இவ தம்பி கூட திருடுனா? போலீஸ் கிட்ட கூட போய் பிரச்சனை எல்லாம் வந்துச்சுல்ல அப்படின்னு விஜயா தூண்டி விடுறாங்க. அத்த, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அத்த, என்ன பத்தி பேசுறதுனா என்ன பத்தி மட்டும் பேசுங்க, என் குடும்பத்தையோ என் தம்பியையோ பற்றி பேசாதீங்க அப்படின்னு மீனா கோவப்பட்டு பேசுறாங்க. இம்மா இம்மா, உங்களுக்குள்ள சண்டை அப்புறம் போட்டுக்கோங்க, வா உன் ஸ்கூட்டர் தொற அப்படின்னு சொல்லி ஸ்கூட்டர் ஃபுல்லா செக் பண்றாங்க. மீனா சொல்றாங்க, சார் நான் எதையுமே எடுக்கல சார், எனக்கு திருடுற பழக்கம் எல்லாம் இல்ல, நான் பூவித்து பொழைக்கிறேன் சார் அப்படின்னு மீனா எவ்வளவு கெஞ்சுறாங்க. மீனாவோட பூப்பொட்டிய முக்கியமா செக் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. பின்னாடியே சிந்தாமணி வராங்க. சார், கிடைச்சிருச்சா சார் என் பை? சார்
அதுக்குள்ள என்னோட வளையல் 2 வச்சிருந்தேன் சார். இந்த பிள்ளைதான் சார் என்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு என் காருக்குள்ள இருக்க அந்த கைப்பையை எடுத்துருச்சு சார் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்றாங்க. விஜயாவும் சிந்தாமணியும் அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. பார்வதி, ஐயோ விஜயா, இது உன் மருமக மீனா. பாவம், எதுக்கு இந்த சிந்தாமணியோட சேர்ந்துட்டு இப்படி மீனா மேல பலி போடுற? விஜயா, சும்மா இரு பார்வதி, நீ போ உள்ள. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவ என் கொட்டத்தை அடக்குறேன்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு திரியுறாளாம். சிந்தாமணி சொல்லுச்சு, இவ பூவிக்க போனாதானே கை நிறைய காசு சம்பாதிப்பா. அப்புறம் என் கொட்டத்தை அடக்கணும்னு திமிர் பண்ணிக்கிட்டு திரிவா. இவ இனிமே பூவிக்கவே போகக்கூடாது. சிந்தாமணிதான் பிளான் பண்ணி ஏதோ செஞ்சிருக்கா போலிருக்கே அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி, விஜயா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த சிந்தாமணி உனக்கு யாரு? உனக்கு என்ன உதவி பண்ணிருக்காங்க? ஆனா மீனா உன் மருமக. உனக்கு வேலைக்கு ஆக்கி போடுறா. நீ சொன்ன வேலை எல்லாமே செய்றா. அவளை போய் நீ இப்படி பழி வாங்குறியே அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கவே இல்லை. போலீஸ் வண்டியில ஃபுல்லா தேடுறாங்க. போலீஸ் வண்டியில இல்ல. சிந்தாமணி, சார் இந்த பொட்டிக்குள்ளதான் சார் எடுத்து வச்சா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணியை பார்த்து மீனா முறைக்கிறாங்க. மீனா, என்னங்க, ரோட்ல போகும்போது என்னை கூப்பிட்டு வம்பழுத்தீங்க. அப்போ எனக்கே தெரியாம எதையோ உள்ள வச்சீங்களா? மீனா, சார் இந்த பொட்டிக்குள்ள எதுவுமே இல்லை சார். போலீஸ், ஏம்மா இந்த அம்மாவை பார்த்துட்டு? மீனா, எங்கங்கம்மா போன? போலீஸ், எங்கேயும் போகலைங்க சார். நேரா இங்கதான் வந்தேன். இவங்களுக்கு பூ கொடுக்கறதுக்காக. இன்னும் பூ கூட கொடுக்கல பாருங்க சார். அங்கேதான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா அந்த டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க எல்லாம் அங்க இருக்க. கைப்பை பூக்கவரோட சேர்ந்து வந்திருக்கு. மீனா அதை கவனிக்கவே இல்லை. அந்த கைப்பையை எடுத்து பாக்குறாங்க. போலீஸ், உள்ள வலை இருக்கு. ஒரு ஆள், டேய் என்னடா இது, தங்க வளையல் மாதிரி இருக்கு. மற்றொரு ஆள், ஏய் வச்சிருடி, மாஸ்டரோடதான் இருக்க போகுது. அப்புறம் அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே டான்ஸ் ஆடுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கைப்பையை விஜயாவோட ஹேண்ட் பேக்குக்குள்ள போட்டுறாங்க. போலீஸ், பூ உள்ளதானமா வச்ச அப்படின்னு கேட்டுட்டு வேகமா உள்ள வராங்க. போலீஸ், எங்கம்மா வச்ச? மீனா, சார் இந்த டேபிள்ல தான் சார் பூ எடுத்துட்டு வந்து வச்சேன். வேற எதுவுமே இதுல வரல சார் அப்படின்னு மீனா எவ்வளவு கெஞ்சுறாங்க. போலீஸ் பார்வதி வீட்டுக்குள்ள வந்து பூக்கவர் எல்லாம் செக் பண்ணி பார்க்கிறாங்க. போலீஸ், இங்க இல்லையேம்மா. சிந்தாமணி, இல்ல சார், இந்த பிள்ளை இவங்க சொந்தக்காரங்க யார்கிட்டையாவது கொடுத்துட்டு வந்திருக்கும் அப்படின்னு சிந்தாமணி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. போலீஸ் உடனே, போலீஸ், யாரும்மா? இந்த வீடு உனக்கு என்ன? மீனா, இல்ல சார், இந்த ஆண்டியே எனக்கு தெரியும். இவங்கள்ட்ட நான் வழக்கமா பூ கொடுக்கிறேன். இவங்க என் மாமியார்தான் அப்படின்னு மீனா சொல்றாங்க. போலீஸ், விஜயா பத்தி என்னம்மா? நீ இந்த பொண்ணோட மாமியாரா? விஜயா, ஆமா. போலீஸ், சரி உன் பையை காட்டு. விஜயா, என் பையெல்லாம் ஏன் செக் பண்றீங்க? அதுல எல்லாம் ஒன்னும் இருக்காது. நான் எல்லாம் எந்த பொருளும் திருட மாட்டேன். இவளுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு விஜயா சொன்ன உடனே போலீஸ் வேகமா விஜயாவோட பேக்கை புடுங்கி செக் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள பார்த்தா ஒரு பை இருக்கு. பைக்குள்ள 2 வளையலும் இருக்கு. போலீஸ், இந்தா பைல இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது விஜயா பதறுறாங்க. விஜயா, ஐயையோ, என் ஹேண்ட் பேக்குள்ள எப்படி இந்த பொருள் வந்துச்சு? சார், இதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ், மீனா கிட்ட என்னம்மா? உன் மாமியார்ட்ட கொடுத்துட்டியா? மீனா, ஐயோ சார், இவங்க மாமியார்னு பேருதான் சார். நான் இவங்க பொருளையும் தொடக்கூடாது, இவங்களையும் தொடக்கூடாது சார். அவங்க வீட்ல நான் ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன் சார். இவங்க பேக் எல்லாம் நான் தொடுறது இல்ல சார் அப்படின்னு சொன்னவுடனே போலீஸ், விஜயாதான் பொருளை திருடிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு விஜயாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போடுறாங்க.
விஜயா சிந்தாமணியை பார்த்துட்டு முறைக்கிறாங்க. பாரு நீ பண்ண வேலை, வா வந்து என்ன ஜாமீன்ல எடு அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணி ஐயையோ நான் எல்லாம் வரமாட்டேன், நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் எப்படி செய்ய முடியும்? மீனா சிந்தாமணிகிட்ட கேக்குறாங்க. என்ன ரோட்ல என்னை வழியை பார்த்து கூப்பிட்டீங்க, என் பூக்குடைகளை எதையோ வச்சு என்னை போலீஸ்ல மாட்டி விடணும்னு போலீஸ்ல வேற கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. கடவுள் நல்லவங்க பக்கம் இருப்பாரு, எப்பவுமே கைவிடமாட்டாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க. பார்வதி உடனே அப்படி சொல்லு மீனா, கடவுள் நல்லவங்க கூட எப்பவுமே இருப்பாரு, கெட்டது நினைக்கிறவங்களுக்குத்தான் கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி சொல்றாங்க. மீனா இப்பத்தான் இது ரெண்டும் பிளான் பண்ணுச்சுக்க, உன் மாமியார்னு விஜயாவை சும்மா சொல்லக்கூடாது, ஆனா விஜயா பண்றது ரொம்ப தப்பு, இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துகிட்டு உனக்கு இல்லாத தொல்லையெல்லாம் கொடுக்குது விஜயா அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. விஜயா ஜெயில்ல கிடக்குறாங்க. அண்ணாமலை விஜயாவை பாக்குறதுக்காக வராரு. அண்ணாமலை விஜயா உனக்கு இதெல்லாம் தேவையா? மீனா நம்ம வீட்டு மருமக, அவள் உனக்கு எவ்வளவு வேலை செஞ்சுகிட்டு இருக்கா, அவளையே போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு யாரோ ஒரு பொம்பளை சொல்லுச்சுன்னு இந்த வேலையெல்லாம் செஞ்சியாக்கும். இப்ப நீயே வினை விதைச்சு நீயே அதுல மாட்டிக்கிட்ட, பாத்தியா, நீயே ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்க. இப்ப அந்த சிந்தாமணி வந்து வாபஸ் வாங்கினாதான் உன்னை வெளியில விடுவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. விஜயா சிந்தாமணி எனக்காக வந்து எல்லாம் செய்வா அப்படின்னு சொல்லும்போது முத்து அந்த சிந்தாமணி கிட்ட கேட்டாச்சு, அந்த பொம்பளை வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு, இப்ப நாங்களாதான் வக்கீல வச்சு முன்ஜாமீன் வாங்கி உங்கள கூட்டிட்டு போறோம் அப்படின்னு முத்து சொல்றாங்க. இடைக்கோடு 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 இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.